ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிரத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபாவின் மகா சமாதி குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். ஸ்ரீ சாயி பாபாவின் மறைவுக்கு பிறகு அங்கே வாசம் செய்யவோ முரளிதரரின் சிலையை வைக்கவோ விரும்பாத பூட்டி ஸ்ரீ சாயி பாபாவின் பூத உடல் வாடாவில் அடக்கம் செய்யப்பட ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் ஸ்ரீ சாயிபாபாவின் உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி இந்துக்கள் முஸ்லிம்கள் இரு சாராரிடையேயும் சூடான விவாதம் உண்டாயிற்று. அந்த பகுதி மாம்லத்தார் மகஜர்கள் மூலம் பொதுமக்களின் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். அதிகபட்சமாக இருந்த இந்துக்கள் பாபாவின் உடல் பூட்டிவாடாவிலேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என வாக்களித்தனர். அவ்வாறே செய்யப்பட்டது. இப்போது அங்கே ஸ்ரீ சாயி பாபாவின் சமாதி உள்ளது. சத்கதி. பார்வையற்ற மனிதன். பார்வையற்ற மனிதன் ஒருவன் பார்வையை திரும்பி பெறும் நோக்கத்துடன் ஸ்ரீ சாயி பாபாவிடம் வந்தான். ஸ்ரீ சாயி பாபா அவனுக்கு சாதகமாக எதுவும் செய்யவில்லை. அவன் மசூதியை விட்டு சென்று விட்டான். அதன் பிறகு அவனுக்கு எடுத்து சொல்லப்பட்டது, அவனுடைய நிலையில் இருக்கும் ஒருவனுக்கு குறுகிய காலமே ஜீவித்திருக்கக்கூடும் என்ற நிலையில் கண் பார்வை திரும்ப பெறுவது விரும்பத்தக்கதல்ல. ஏனெனில் கண் பார்வை திரும்பவும் கிடைத்துவிட்டால் ஆசைகள் பெருகும். ஆகவே அவன் சாயிபாபாவிடம் வேண்ட வேண்டியது ஞானக்கண் வேண்டும் என்பதே. அம்மனிதன் ஸ்ரீ சாயிபாபாவிடம் திரும்பவும் வந்து, எனக்கு ஊனக்கண் பார்வை வேண்டாம், தங்கள் பாதுகாப்பில் என்னை வைத்துக்கொண்டு என்னுடைய அகக்கண்ணை திறந்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் என வேண்டினான். ஸ்ரீ சாயிபாபா, இங்கேயே தங்கியிரு. அம்மனிதன் 1 மாத காலம் தங்கினான். ஆன்மீக முன்னேற்றம் பெற்று பின் இறந்தான். ஸ்ரீ சாயிபாபா, இம்மனிதன் இறக்கவில்லை, இறந்தது அவனுடைய மனைவியே, அதாவது அறியாமையே. அவன் நற்கதி பெற்றுவிட்டான் என்று கூறினார். ஓம் சாய்ராம்.